பார்க்கும் திசையெல்லாம் நீ வரைந்த காதல் தோன்றுதே சேர்க்கும் விதியை ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் விக்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விக்ரம் டெக் விஷயம். நீங்கள் நம்ம என்ன வீடியோ போகிறோம்னா ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் ஏற்றணும். அந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா எடிட் வெப்சைட். அந்த ஆப் தான் அது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்களா. அந்த ஆப் தான் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. கூகுள் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதை வந்து இதில் என்ன பண்ண முடியும்னா வச்சுங்களேன், ஒரு வெப்சைட்டை நீங்களே சும்மாச்சிக்கு ஃபேக்காக எடிட் பண்ண முடியும். அதாவது வேணால் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு சாங்கை வந்து ஒரு சாங் எடிட் பண்ணுறேன்னா அந்த சாங்லேருந்து நான் இப்போ எடிட் பண்ணலான்னு எனக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி தான் இப்போ நான் எடிட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதை எப்படி எடிட் பண்ணலாம் பார்க்குறேன். நான் பார்க்கும் திசையெல்லாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து இந்த நேமெல்லாம் சும்மா அழைக்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கே அழைக்கிறீங்களோ அங்கே டைப் பண்ணி இந்த மாதிரி அழைச்சிட்டே வாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்ட்டு கொடுத்துட்டே வாங்க. பொறுமையாக இன்ட்டு கொடுங்க. வேகமாக கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன் எல்லாமே டக்கு டக்குன்னு போயிடும். அதனால் எவ்வளோ பொறுமை, இதில் வந்து பொறுமை தான் முக்கியம் அழைக்கிறப்ப. அவ்வளோதான், இதில் அழைச்சாச்சு. அதேமாதிரி ஃபுல்லாக அழைச்சிக்கலாம். நான் அழைச்சிட்டு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி நான் இது பண்ணிவிட்டேன். இன்னும் இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. எடிட் பண்ணி அந்த மாதிரி எல்லாத்தையும் அழைச்சி விட்ருங்க. உங்களுக்கு எது அழைக்கணும்னு தோணுதோ அழைச்சி விட்டுங்க. லிரிக்ஸ் வர மாதிரி நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு இதை மட்டும் நான் ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம அலைட் மோஷனுக்குள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு எது அழைக்கணுமோ அதை ஃபுல்லாக அழைச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அலைட் மோஷனுக்குள்ளே வந்துருங்க ஓகேங்களா. இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி கொடுத்துட்டு நீ 4.5 இந்த ரைஸ் பண்ண அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எடுத்தேன். இதை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸ்டார்டிங்கு கொடுத்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதை எத்தனை செகண்ட் உங்களுக்கு வேணுமோ நான் ஒதுக்கி ஃபுல்லாக வைக்கிறேன். வேணுங்கிறப்ப நான் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணது சாங்கே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் ஆடியோ கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் சாங்கை வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கனால நான் மீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணோம்னா லிரிக்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லைன் வந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நீங்களும் இதேமாரி நோட் பேட் வச்சு காப்பி பண்ணிவிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கலரில் வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ப்ளூ கலரில் லைட்டாக திக்னஸ் லைட்டாக குறைச்சிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ தான் கரெக்டாக அந்த வெப்சைட் கலர் வரும். லைட்டாக திக்னஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த மாதிரி குறைச்சிட்டு டிக் பண்ணிக்கலாம். ஒரு 18 பீட்டிங்கிறத ஒரு 24 வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஃபாண்ட் வந்து அமெரிக்கன் கேபிட்டல் அந்த ஃபாண்டு வச்சுக்கிறேன். அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இப்போ டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம். சாங் வந்து இங்கே தான் ஒருத்தங்கனால இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸ்கிப் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. இப்போ டிக் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து சாங் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சாச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் 2வது லைன் வந்து எங்கே வருதுன்னு. இப்போ 2வது லைன் வந்து இங்கே வருது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை டிக் எடுத்து விட்டுருங்க ஓகேங்களா. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்லி காமிக்கிறேன், உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் ஓகேங்களா. அப்புறம் இதை வந்து லைட்டாக எங்கே வைக்கணுமோ இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இப்படி வச்சுக்கிறேன். 2வது லைன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து கரெக்டாக இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். பாதியிலே வந்து எடிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. வந்து கரெக்டாக பாருங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம். அந்த எஃபெக்ட்ஸ் என்னென்னா எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம், ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம். போய்ட்டு அப்படியே டெக்ஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க ஓகேங்களா. அதில் வந்து அதாவது எண்டுக்கு வந்துடுங்க. எண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விட்டுங்க. ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த பார்க்கும் திசை எல்லாம் அப்படின்னா அந்த திசை எல்லாம் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க ஓகேங்களா. இப்போதைக்கிட்ட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி காமிக்கிறனால ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பொறுமையாக பண்ணும்போது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதை வந்து அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுலேயும் அதுக்கப்புறம் கொடுத்துங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வரும். அது வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து கரெக்டாக மேனுவலாக இழுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு மாதிரி இடிக்கும். பாதி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்துடும். அந்த மாதிரி இடிக்காத மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஓகேங்களா. டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த இடத்துல முடியுது அப்படின்னா வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டாவது இமேஜ், அதாவது இது ஃபுல்லாக இங்கே கீழே எடிட் பண்ணிட்டீங்க. இதுக்கு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, இதுக்கு நான் இன்னும் லிரிக்ஸ் ஆட் பண்ணல. இப்போ இந்த இடத்துல எப்படி முடியுது அப்படிங்கும்போது இங்கே வந்து நான் இன்னொரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக வேணும் ஒரு குரூப் பண்ணணும். ஒரு குரூப் ஆக்கிக்கேன் ஓகேங்களா. இதை மட்டும் விட்டுருங்க. இந்த மூணையும் ஒரு குரூப் ஆக்கிக்கிங்க. இதையும் கூட சேர்த்துங்க, குரூப் ஆக்கிங்க. ஒரு குரூப் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த இடத்துல முடியுது அப்படிங்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேலே வரணும். அப்படிங்கும்போது லைட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மியூசிக் மட்டும் வரும்போது லைட்டாக இங்கே மாதிரி கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க ஓகேங்களா. கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ப்ளே பண்ணி வைப்போம். இந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் பொறுமையாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிட்டு அடுத்தது வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணோம்னா அதே மாதிரி ஆட் பண்ணி மேலே மட்டும் ரிலீக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க ஓகேங்களா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, அந்த வெப்சைட் அதை எப்படி நம்ம பேக்ரவுண்ட் அழைக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணேன். இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது மட்டும்தான் இல்லை, நீங்கள் எதை வேணால் சர்ச் பண்ணி அந்த மாதிரி எதை வேணால் அழைச்சிக்கலாம் ஓகேங்களா. ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ரேட்டை மாற்றி உங்களை ஃப்ரெண்ட்ஸை ஃபேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஓகேங்களா.